ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நமஸ்தே. இன்னைக்கு வந்து பார்ட் 11 நவீன் ஹிந்தி பரீட்சையா புக்கில் இருக்கக்கூடிய பாடம் 11 பார்ட் 11னா பாடம் 11 பகீச்சா. பகீச்சா அப்படிங்கிறது பூங்கா அப்படிங்கிறது தமிழ்ல பூங்கா, ஆங்கிலத்தில் கார்டன் அப்படின்னுவாங்க. ஸோ அதை பத்தின ஒரு அழகான பாடம் தான் இங்க பார்க்க போறோம். பாடத்துல என்னென்ன இருக்கு ஒரு ஒரு வரியா படிக்க ஆரம்பிக்கலாம். யஹ பகீஜா ஹை அப்படின்னா இது வந்து கார்டன் அப்படிங்கிறது தான் பொருள். யஹ பகீஜானா இந்த கார்டன் பஹுத் சுந்தர் ஹை ரொம்ப அழகாக இருக்கிறது. இஸ்மே அப்படின்னா இதில். கை பிரகார்கே நிறைய விதமான. பௌதே ஹை பௌதேனா மரங்கள் செடிகள் இருக்கின்றன. குட்டி குட்டியா பிளான்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் பௌதே ஹை. பௌதோம் அப்படின்னா செடி, மே அப்படின்னா செடிகளில். ஸோ செடிகள் அப்படிங்கிறது தான் இந்த பன்மையில சொல்றாங்க. பௌதோம் மே அப்படின்னா செடிகளில். கை ரங்கோம் கே ஃபூல் ஹை நிறைய வண்ணங்களில். கையினா நிறைய, ரங்கோம் அப்படின்னா வண்ணங்களில், கே ஃபூல் வண்ணங்களை சேர்ந்த பூக்கள் இருக்கின்றன. நிறைய வண்ணத்துல பூக்கள் இருக்கு அப்படிங்கிறது. குச் ஃபூல் பீலே ஹை சில பூக்கள். குச்சுனா சில, ஃபூல்னா பூக்கள், பீலே ஹை மஞ்சளா இருக்கு. குச்சு நீலே ஹை சிலது நீளமாக இருக்கிறது. குச்சு லால் ஹை சிலது சிகப்பாக இருக்கிறது. சிகப்புனா ரெட் கலர். குச்சு சஃபேத் பி ஹை சிலது வெண்மை நிறத்திலையும் இருக்கிறது. வெண்மை அப்படின்னா ஒயிட் கலர். குச்சு சஃபேத் பி. ஸோ ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றாங்க, நிறைய கலர்ல இருக்குன்றாங்க. சிலது வந்து எல்லோ, பீலா அப்படின்னா எல்லோ அதாவது மஞ்சள், அடுத்து நீலா ப்ளூ, அடுத்து லால் சிகப்பு, அடுத்து சஃபேத் ஒயிட் கூட இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒயிட் ஆல்சோ, பீனா ஆல்சோ இல்லையா. குச் ஃபூல் சபேரே கில்தே ஹை சிலது வந்து காலையில பூக்கின்றன. அவர் குச் ஷாம் கோ கில்தே ஹை மற்றும் சில மாலையில் பூக்கின்றன. சோட்டே படே சபி ஃபூல் பஹுத் சுந்தர் ஹை சின்ன பெரிய எல்லா பூக்களும், சபினா எல்லா, ஃபூல் பஹுத் சுந்தர் ஹை சுந்தர்னா அழகா இருக்கிறது. ஓகே. இஸ்மே சாரி இன்மே அப்படின்னா இவைகளில், பன்மையில சொல்லும்போது இன்மே சொல்லுவாங்க. இன்மே குச் ஃபூல் சில பூக்கள் மெஹக்தே ஹை வாசம் விடுகிறது. அதாவது வாசனையா இருக்கும் இல்லையா, டு எமிட் ஃப்ராக்ரன்ஸ் அப்படின்வாங்க, நறுமணம் வீசுறது. சில பூக்கள் வந்து வாசம் விடுகின்றன. குச் ஃபூல் சிர்ஃப் ஷோபா தேதே ஹை நஹி மெஹக்தே சில பூக்கள் சிர்ஃப்னா வெறும், ஷோபானா அழகு, தேதேனா தருகின்றன, நஹி மெஹக்தே வாசம் விடுவதில்லை. ஸோ நல்ல வாசனை எல்லாம் வராது, வெறும் அழகுக்காக மட்டும் சில பூக்கள் வச்சிருக்காங்க, அழகு மட்டும் தான் தருது அப்படின்னு அர்த்தம். யஹாங் கை, யஹாங்னா இங்கு, கைனா நிறைய, பேட் பி ஹை மரங்கள் கூட இருக்கின்றன. பேடு சாயாதார் ஹை மரங்கள் எப்படி இருக்கு, நிழல் வளமா இருக்கு அப்படின்னா பெருசா பறந்து விரிந்து இருக்கு. பேடு சாயாதார் ஹை ரொம்ப பெருசா நிழலாட இருக்கு. இஸ்லியே அந்த நிழல் தர மாதிரி இருக்கிறதுனால, இஸ்லியே இதனால். யஹ பகீஜா அவாதார் பி ஹை ஹவாதார் அப்படின்னா காத்தோட்டமா கூட இருக்கு. யஹாங் அப்படின்னா இங்கு. சபேரே அவுர் ஷாம்கோ சபேரேனா காலையில மற்றும் மாலையில். பஹுத் சே லோக் காலையிலயும் மாலையிலயும், பஹுத் சே லோக்னா நிறைய மக்கள், லோக்னா பீப்புள், ஆத்தே ஹை வருகின்றனர். குச் லோக் ஹவா கானே ஆத்தே ஹை சில பேர் காத்து வாங்க வராங்க. குச் லோக் சைர் கர்னே ஸோ உலாவறதுக்கு, வாக் போறதுக்கு வராங்க, வாக்கிங் போறதுக்கு, நடைபயிற்சிக்காக சிலர் வராங்க. சைர்னா நடைபயிற்சி, உலாவுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வாக்கிங்காக வராங்க. சைர் கர்னே ஆத்தே ஹை. குச் லோக் சில மக்கள் கசரத் கர்னே ஆத்தே ஹை கசரத்னா பிசிக்கல் எக்ஸசைஸ், ஸோ பிசிக்கல் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி சொல்லுவாங்க இல்லையா, அது பண்றதுக்காக கர்னே ஆத்தே ஹை வராங்க. யஹாங் இங்கு, ஸ்திரீ புருஷ் பெண்கள் ஆண்கள், பச்சேனா குழந்தைகள், சபி ஆத்தே ஹை அனைவரும் வருகின்றனர் அப்படிங்கறதான் பொருள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு குட்டி குட்டி பேராகிராஃப் இருக்கு. பச்சே யஹாங் குழந்தைகள் இங்கு, கேல்னே ஆத்தே ஹை விளையாட வராங்க. கேல்னேனா விளையாடுறதுக்கு, ஆத்தே ஹை வருகின்றனர். கேல்கா மைதான் அலகு ஹை கேல்கா மைதான் அப்படின்னா, கேல்கானா விளையாட்டு, மைதானா கிரவுண்டு. ஸோ விளையாட்டுக்கான கிரவுண்டு அலகு ஹை தனியாக இருக்கு, அலகுனா செப்பரேட். வஹாங் கை கேல்கே சாதன் ஹை வஹாங்னா அங்கு, கைனா மெனி, கேல்கே அப்படின்னா விளையாட்டுக்கான சாதனங்கள் அதாவது எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது அங்க இருக்கான். கிலோனே பி ஹை பொம்மைகள் கூட இருக்கின்றன. யஹா கேல்னேசே இங்கு விளையாடுவதால். பச்சே குஷ் அவுரு தந்துருஸ்த் ஹோத்தே ஹை யஹா கேல்னேசேனா இங்க விளையாடுறதுனால, பச்சே குழந்தைகள், குஷ் அவுர் தந்துருஸ்த் ஹோத்தே ஹை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் ஆகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். தந்துருஸ்ட்னா ஆரோக்கியம், குஷ்னா ஹாப்பி. பகீச்சேமே அப்படின்னா கார்டன்ல, ஹரி ஹரி பசுமை நிறைந்த, பச்சை பச்சையா, காசே பி ஹை புல்வெளி கூட இருக்கு. ஸோ பச்சை பசேல் என்ன இருக்கு, புல்வெளி கூட இருக்குன்றாங்க. காஸ்னா புற்கள். பகீச்சேமே ஹரி ஹரி காசே பி ஹை புல்வெளி கூட இருக்கின்றன. ஏன் முலாயம் ஹை இவைகள் மென்மையாக இருக்கின்றன. முலாயம்னா சாஃப்ட், சாஃப்டா இருக்கு. இன் பர் பயிர் ரக்னா இது மேல, பயிர் ரக்னானா கால் வைக்கிறது, மனாஹை ரக்னானா வைத்தல், மனானா தடை செய்யப்பட்டுள்ளது. ஸோ புல்தரையில நடக்கக்கூடாது போர்டுலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த புத்தலை மேல நம்ம நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. யஹா பீச் மே இங்கு நடுவில் ஒரு, சுந்தர் ஃபவ்வாரா பீஹை அப்படின்னா இந்த பூங்காவில் பாத்தீங்கன்னா, யஹாங் பீச் மே இங்கு நடுவில், ஏக்
அப்படின்னா ஒரு சுந்தர் ஃபவ்வாரா, ஒரு அழகான ஃபவ்வாரானா நீரூற்று, ஃபவுண்டைன் சொல்லுவோம் பாத்தீங்களா, நீரூற்று பி ஹை அதுவும் கூட இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வார்த்தைகள் கொடுத்திருப்பாங்க, அதாவது சப்தார்த். நமக்கு இந்த பாடத்துல படிச்ச வார்த்தைகள் எதெல்லாம் டஃபா இருக்கோ அதை கொடுத்திருப்பாங்க. சோ அதை கத்துக்கலாம். பகீஜா பூங்கா, கார்டன். பிரகார் விதம், வெரைட்டி. பௌதா செடி, பிளான்ட். ரங் நிறம், கலர். கில்னா மலர்தல், ப்ளூம். மஹக்னா மனம் வீசுதல், டு எமிட் ஃப்ராக்ரன்ஸ். பேடு மரம், ட்ரீ. சாயாதார் நிழல் நிறைந்த, ஷேடி. ஹவாதார் காற்றோட்டமான, வென்டிலேட்டட். ஹவா கானா காற்று வாங்குதல், டு என்ஜாய் ஃப்ரெஷ் ஏர். சைர் கர்னா உலவுதல், டு டேக் அ வாக். கசரத் உடற்பயிற்சி, பிசிக்கல் எக்ஸசைஸ். அலக் தனியாக, செப்பரேட். சாதன் கருவி, எக்யூப்மெண்ட். குஷ் மகிழ்ச்சியாக, ஹாப்பி. தந்துருஸ்த் ஆரோக்கியமாக, ஹெல்தி. காஸ் புல், கிராஸ். முலாயம் மென்மையான, சாஃப்ட். மனா தடுக்கப்பட்ட, ப்ராஹிபிட்டட். ஃபவ்வாரா நீரூற்று, ஃபவுண்டைன். ஸோ இதுதான் வந்து இந்த பாடத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள். கடின் சப்தம்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் மீனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்க சப்தார்த்தம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்துல என்ன கேள்வி பதில் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த பக்கத்திலேயே தொடர்ந்தே வரும் உங்களுக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்க, சில ஃபில்லப்ஸ், சில கேள்வி பதில் கொடுத்துருக்காங்க. காலி ஜெகா பரோல பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இனிமே கை பிரகாருக்கே செடிகள் இருக்கின்றன, பௌதே தானே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ கை பிரகாருக்கே பௌதே ஹை செடிகள் இருக்கின்றன வரணும். ஏஹ பகிஜா டேஷ் பி ஹை. ஸோ இந்த கார்டன் வந்து டேஷா கூட இருக்குன்றாங்க. ஐ மீன் காத்தோட்டமாவும் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சாயாதார் போட்டிருப்பாங்க, அதனால ஆல்சோ போடுறது வந்து சாயாதார். இல்லைன்னா கடைசி பக்கத்துல ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். கேல்கா மைதான் விளையாட்டுக்கான கிரவுண்டு, அலகு ஹை அலகுனா செப்பரேட். காசே புற்கள், முலாயம் ஹை சாஃப்டா இருக்கு. யஹா பீச் மே ஏக் சுந்தர் ஃபவ்வாரா பி ஹை ஃபவ்வாரானா நீரூற்று கூட இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க பொருள். இங்க பாத்தீங்கன்னா பகிஜே கே ஃபுல் கைசே ஹை தோட்டத்துல இருக்க பூக்கள் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. பகிஜே கே ஃபுல் கைசேங்கிற வார்த்தையை நீக்கி சுந்தர்னு போட்டுட்டு இந்த கேள்விக்குறியை எடுத்துட்டு இந்த பூர்ணவிராம் ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிற இந்த சிம்பிள் போட்டு எழுதணும். பகிஜே கே ஃபுல் சுந்தர் ஹைன்னு எழுதணும். பகிஜே மே கவுன் கவுன் ஆத்தே தோட்டத்துக்கு மீன் கார்டனுக்கு யாரெல்லாம் வராங்கன்னு கேக்குறாங்க. ஸ்திரீ புருஷ் பச்சே சபி ஹாத்தே ஹைன்னு எழுதணும். இந்த கவுன் கவுன் அப்படிங்கிற இடத்த ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். பெண்கள் ஐ மீன் ஸ்திரீனா பெண்கள், புருஷ்னா ஆண், அப்புறம் பச்சே சபி ஆத்தே ஹை. ஸோ பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லாரும் வருகிறார்கள் அப்படின்னு எழுதும். இந்த ரெண்டு கவுன் கவுன் யாரெல்லாம் அப்படிங்கிறது இல்லையா, இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம அதை மாத்தி எழுதி கேள்வி குறிப்பதில் அந்த ஃபுல் ஸ்டாப் பூர்ணவிராம் சிம்பிள் போடணும். அதில் லாஸ்ட்ல திரும்ப ஒரு வாட்டி காட்டுறேன் உங்களுக்கு. பகிச்சேமே பச்சே கியூ ஆத்தே பகிச்சேக்கு குழந்தைங்க ஏன் வராங்கன்னு கேட்கறாங்க. கேள்னே கியூ அப்படிங்கிற வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கேள்னே அப்படின்னு எழுதணும். விளையாடுவதற்காக வருகிறார்கள். பகிஜே கே பீச் மே கியா ஹை பீச்னா நடுவுல, கார்டனுக்கு நடுவுல என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. ஃபவ்வாரா நீரூற்றுன்னு இருந்தது இல்லையா, பகிஜே கே பீச் மே கியாக்கு பதில் ஃபவ்வாரான்னு போட்டு எழுதிட்டா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த கொஸ்டின் மார்க் பதில் என்ன பண்ணும், இந்த பூர்ணவிராம் சிம்பிள் போடணும். ஸோ இதுக்கான விடைகள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புதுசா பாக்குறவங்களுக்காக திரும்ப சொல்றேன். பேஜ் நம்பர் 73ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் 11th லெசன் பார்த்தோம் இல்லைங்களா, அதை தொடர்ந்து அப்படியே வரும். பேஜ் நம்பர் இங்க இருக்கு 73ல பாத்தீங்கன்னா 6th இருந்து 6th 7th 8th 9th கொஸ்டின் வரைக்கும் அதுக்கான ஆன்சர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தெரியலன்னா பாருங்க, தெரிஞ்சதுன்னா பார்த்து படிச்சு எழுதி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு ஊக்கமளிக்கிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.